மொபைல் அடிக்ஷன். ரீசெண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நிறைய பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்க. அண்ட் இந்த அடிக்ஷன்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அண்ட் உண்மையில இது ஒரு அடிக்ஷனா, அண்ட் இதுலேருந்து எப்படி என்னென்ன தியரிஸ்லாம் இருக்குது, அண்ட் எது மூலமாக எப்படி ஓவர் கம் பண்ண முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட்டு மொபைல் அடிக்ஷனை பற்றி பார்ப்போம். 3ல் ஒருத்தர் கம்ப்ளீட்டாக டிபெண்டாக இருக்காங்க. அதாவது ஒரு குடி பழக்கத்துக்கு இருக்கட்டும், அது மாதிரி ஒரு சூதாடுற பழக்கத்துக்காகட்டும், அந்த மாதிரி அடிமையாகிற மாதிரி கம்ப்ளீட்டாக ரொம்பவே அடிமையாக இருக்காங்க 3ல் ஒருத்தர்னு சொல்கிறாங்க. அதாவது ஆவரேஜாக ஒரு யங் அடல்ட் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 6 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க. பட் மார்க் சக்கர்பர்க் ஆகட்டும், நிறைய பீப்புள் ஒரு ரிசர்ச் நிறைய சொல்கிறாங்க. என்னென்னா, உங்களோட மொபைல் ரீசார்ஜ், மொபைலோட விஷயங்கள் எல்லாமே காம்படிட்டராக யாராக இருப்பாங்க. ஒரு சோஷியல் மீடியாவோட காம்படிட்டர் யார் அப்படின்னா இன்னொரு சோஷியல் மீடியா கிடையாது, உங்களோட ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்காமல் இருக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் அவங்களுக்கு காசு. நீங்கள் தூங்கிட்டீங்க ஆர் தூங்கிட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷனாக சூப்பராக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட காசு உங்களோட விஷயங்கள் அவங்களுக்கு மெயினாக இருக்காது. உங்களுக்கு ஒரு பாடியை உங்களோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி எப்படி பெட்டராக மாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிள் உங்களுக்கு கிடைக்கும், கெயின் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்த எப்படி நான் பண்ணுறது, நான் இந்த ட்ராப்லேருந்து ஓவர் கம் பண்ணுறது எப்படி? ஒரு சயின்ஸ் இருக்கு இந்த மொபைல் அடிக்ஷனுக்குள்ள இருக்கிறது, இதனால பண்ண முடியும். டோபமைன் லூப் தியரின்னு சொல்லுவாங்க. மொபைல் அப்ளிகேஷன் எல்லாமே ட்ரிகர் ஆகிற மாதிரி டோபமைனோட ரிவார்ட் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். லைக் எப்படின்னா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்க ஆர்வத்துல உள்ள போறீங்களா, அந்த ஆர்வம் இதனால கொடுக்குது அப்படின்னா மூளையில இருக்க டோபமைன் அப்படின்ற ஒரு எலமெண்ட் ட்ரிகர் ஆகுறதுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்குது. அப்படி அந்த சந்தோஷத்தை ஆர்டிஃபிஷியலாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களோட ஹெல்த்தோட விஷயங்கள் ஆகட்டும், ஒரு மென்டல் ஹெல்த் ஆகட்டும் நிறைய பாதிக்கப்படுது. இந்த நியூரோ கெமிக்கல் ப்ராசஸில் எப்படி ஆல்கஹால் குடித்தாலோ, எப்படி ஒரு கேம்பிளிங் பண்ணாலோ அதில் இருக்கிற ஒரு நியூரோ விஷயங்கள் எப்படி இம்பேக்ட் ஆகுதோ அதே மாதிரி மொபைல் அடிக்ஷன்லையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹார்வர்டோட ஒரு ஸ்டடிஸ் சொல்லுது, அன்பிரடிக்டபிளாக இருக்கணும் அந்த விஷயங்கள். லைக் எப்படி அப்படின்னா, மொபைலில் வர மெசேஜஸ் ஆகட்டும் எல்லாமே அன்பிரடிக்டபிளாக இருக்கும். லைக் இவங்க மெசேஜ் இந்த டைமில் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் ஆனால் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயங்களும் இருக்கும், பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும் இருக்கும். ரீல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டோபமைன் ஒரு செக்ரேஷன் இருக்கும். அப்படி பண்ணாங்க அப்படின்னா கண்டினியூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த ஹெல்த்தோட விஷயங்கள் பாதிக்கும். எப்படி அப்படின்னா, ரீசெண்ட் ஒரு ஸ்டார்ட்னு ஒரு ஸ்பைக் இன்க்ரீஸ் ஆகும், அப்படி கம்மியாகும் நெக்ஸ்ட் அந்த விஷயத்தினால. பட் இதே ஒரு டோபமைன் நேச்சுரல்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு வின் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு மேரத்தான் ரேஸ்ல வின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ் ஃபுல்லாக இருக்கும். பட் ரீல் ஸ்க்ரோல் பண்ணுறதாகட்டும், ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணுறதாகட்டும் அந்த விஷயங்கள் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு ஸ்பைக் அதிகமாகுமே தவிர்த்து அந்த ஸ்பைக் அதுக்கடுத்து கம்மியாகும். இதனால நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்றாங்க. இந்த விஷயத்த கண்டுபிடிச்சவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தியரியை ஃபார்ம் பண்ணாங்க, எந்த தியரி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எதனால நீங்கள் அஃபெக்ட் ஆகுறீங்கன்னு பார்ப்போம். ஒரு கிராட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அப்படி ஒரு பீப்புள் கிராட்டிஃபிகேஷன், அதாவது உங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுத்தா மட்டும்தான் ஃபர்தராக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு விஷயமும் இல்லை, ரிவார்டு எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த விஷயங்களுக்கு நீங்கள் பண்ண மாட்டீங்க. பட் அந்த விஷயத்த நம்ம கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ரிவார்ட் சிஸ்டமாக நிறைய பீப்புள் ஆகட்டும், நிறைய சோஷியல் மீடியா ஆகட்டும், கண்டினியூஸ் ஸ்க்ரோல் அப்படின்ற ஒரு டைம்லெஸ்ஸான விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்ததுனால கிராட்டிஃபிகேஷன் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் கொண்டு போய் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. அதனால் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு ஹெல்த் ஆகட்டும் எல்லா விஷயமும் பாதிக்கப்படுது. சரி, ஓகே, இதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணுறது? அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எவ்வளோ சீரியஸான இஷ்யூ அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கிரே மேட்டர் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் டிசிஷன் மேக்கிங்கை கரெக்டாக எடுக்க முடியாது. அப்படி டிசிஷன் மேக்கிங் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் டிசிஷன் மேக்கிங்கில் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, நார்மலாக ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாத்தையுமே ஒரு டிசிஷன் இருக்கும். அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஃபியர் பண்ணுவாங்க, ஈஸியாக மேனிப்புலேட் ஆகிடுவாங்க. லைக் எப்படி அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு நீங்கள் பண்ணுங்க, ஒரு விஷயத்தில் அடிமைத்தனம் அது சொல்லலாம். இன்னொரு விஷயம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியாக மற்றவங்க சொல்கிற பேச்சு சேர்த்து அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி அதிகமான யூஸ் பண்ணுறவங்க தன்னோட சொல்லுவாங்க, நம்மளோட விஷயத்த அவங்க விட்டுட்டு அவங்க மற்றவங்க பேச்சை கேட்டு மற்றவங்க பேச்சை வச்சு பண்ணுறது மாதிரி ஆயிரும். மெயினாக என்னென்ன ஏரியாஸ்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா, சோஷியலாக பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக பாதிக்கப்படுறதாகட்டும்,
கெமிஸ்ட்ரி பிரெயின் கெமிஸ்ட்ரியை படி பார்த்தீங்க அப்படின்னா டோபமைனோட கண்டிஷன் ரொம்ப வஸ்டா மாறதாகட்டும், இந்த மாதிரி பிஹேவியர்ல டைமோட ப்ராப்ளம் ஆகட்டும், ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன் வராதாகட்டும், ஸ்லீப் டிசார்டர் வரதாகட்டும், நோமோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட மொபைல் இல்லாம பக்கத்துல இல்லாம இருக்கவே முடியாது. அது கம்ப்ளீட்டா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர். ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்ரூம் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து ரொம்பவே வந்து கம்ப்ளீட்டா போக முடியாத அளவுக்கு மொபைல் இல்லாம அந்த அளவுக்கு வந்து கொடுக்குற விஷயங்கள் ஆகட்டும், குரோனிக் நெக் டிசைடர் ஆகட்டும், நிறைய வந்து கிராம்ஸ் ஆகட்டும், ஈவன் ஸ்ட்ரோக் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இப்படியே நீடிச்சு போயிடுச்சுன்னா. சரி, ஓகே, இந்த விஷயத்தை எப்படி ஓவர் கம் பண்றது? நார்மலா சொல்ற மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லிட்டு ஒரு தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆகட்டும், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், ப்ரொஃபஷனலா சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நார்மலா எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா, நீங்க எதனால ட்ரிகர் ஆகுறீங்க, எந்த டைம் ட்ரிகர் ஆகுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். லைக் எப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எதனால யூஸ் பண்றாங்க, இந்த டைம்ல யூஸ் பண்ண அப்படின்னா டிராவல் டைம்ல. அப்படி டிராவல் டைம்ல எதனால யூஸ் பண்றேன் அப்படின்னா, டிராவல் வந்து ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும். அந்த சுச்சுவேஷன் வந்து ஈஸியா தள்ளணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து அதிகமான மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்றாங்க டிராவல் டைம்ல. அப்படி அந்த டிராவல் டைம்ல மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதுனால வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில டைம்ல. பட் அதுவே வந்து அந்த நார்மல் டைம்ல ஃப்ரீ டைம்ல எல்லாமே யூஸ் பண்றதுனால அந்த எஃபிஷியன்சி வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. அப்படி இந்த எஃபிஷியன்சி வந்து பாதிக்கப்படுறதுனால ஒரு விஷயங்கள் வந்து நெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கண்டினியூஸான எஃபோர்ட் வருது. லைக் வந்து நான் தூங்க போறா இருந்தா ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அப்படி இந்த பாதிக்கப்படுறதுல மிகப்பெரிய பாதிப்பு யார் அடையிறாங்க அப்படின்னா யங் அடல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 20லேருந்து 30 வயசுல இருக்கவங்க ரொம்பவே பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரொம்ப பாதிப்பு எதுக்கு அப்படின்னா, அவங்களோட படிப்புற விஷயங்கள் ஆகட்டும், ஒரு சஃபிஷியன்டான ஒரு இன்கம் ஆகட்டும், இன்சஃபிஷியன்டான ஒர்க் ப்ரெஷர், அதிகமான ஒர்க் ப்ரெஷர் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அந்த சுச்சுவேஷன்ல ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் ஈவன் வந்து டீனேஜர்ஸ் ஆகட்டும் நிறையவே ஃபேஸ் பண்றாங்க. எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா அதிகமா டிராவல் பண்றவங்களுக்கு ரொம்பவே தூக்கம் வந்து அதிகமா வரணும் ஆசைப்படுவாங்க. ஒர்க் பண்ணி பண்றவங்களுக்கு தூக்கம் வந்துடும். பட் ஆனா இது வந்து டிராவல் பண்ணிட்டு போறவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த டைம் கம்ப்ளீட்டா யூஸ் பண்றதுனால ஈஸியா வந்து அஃபெக்ட் ஆயிடுறாங்க இதுல. சரி, ஓகே, அந்த டிராவல் டைம்ல எப்படி வந்து கம்ப்ளீட்டா மாத்தணும் அப்படின்னு அது ஆடியோ இயரிங் வந்து கம்ப்ளீட்டா கேட்கும். வந்து ஒரு விஷயத்த வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஒதுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே லைக் போட்காஸ்ட் கேட்கறதாகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெட்டரா சாங்ஸ் கேட்கறதாகட்டும், கம்ப்ளீட்டா வந்து மென்டல் ப்ரெஷர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆகும். பட் ஸ்க்ரோல் பண்ணிருந்தோம் அப்படின்னா இன்னும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இது வந்து டிராவல்ல பண்ணிட்டு இருக்கவங்க அந்த மாதிரி செட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து சொல்ற விஷயம். ஏன் டிராவல் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து டொபமைன் டிடாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாம ஆகட்டும், சுகர் அதிகமாக கண்டென்ட் யூஸ் பண்ணாம ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் வந்து ரொம்பவே பாதிக்கப்படாது, ரொம்பவே வந்து சேஃபாக செக்யூரா இருக்கும். அதாவது 3வது கடைசியான விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃப்லைன்ல எந்த அளவுக்கு வந்து உங்களோட ஹாபீஸ்ல ஸ்பெண்ட் பண்றதாகட்டும், உங்களோட விஷயங்கள் ஸ்பெண்ட் பண்றதாகட்டும், அந்த விஷயங்கள் கிளியரா நீங்க பார்த்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் பண்ண முடியும். அதாவது நீங்க வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. பட் இதே வந்து கண்டென்ட் ரிசீவரா இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ப்ராப்ளம் சொல்லலாம். இப்படி கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கும், ரிசீவரா இருக்கும், என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டர் வந்து அவங்க ஆல்ரெடி தெரியும் இந்த டைமென்ஷன்ஸ் வந்து வீடியோ பார்க்கணும், இந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டா இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு ட்ரக் டீலர் டெவர் கன்சம் ட்ரக்ஸ்னு ஒரு பழமொழி இருக்கும். அந்த பழமொழிக்கு ஏற்ப வந்து ஒரு விஷயங்கள் வந்து ஒரு கடையில் வேலை பார்க்குறாங்க, ஒரு புரோட்டா கடையில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த புரோட்டா மாஸ்டருக்கு அதை மட்டும் புரோட்டா சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் அதே வந்து நம்மளுக்கு வந்து புரோட்டா சாப்பிட்றதுக்காகட்டும், ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்காக இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த விஷயத்த பார்த்து பார்த்து வந்து சலிச்சு போயிடும். அப்படின்ற விஷயத்தினால தான் அவங்க வந்து அதிகமாக பண்ண மாட்டாங்க. பட் ஒரு விஷயத்துல வந்து சலிச்சு போகிற அளவுக்கு வந்து என்ன விஷயங்கள் பண்ணணும், ஒரு கன்சியூமராக இருந்தால் அந்த விஷயங்கள் சலிச்சு போக வாய்ப்பு கிடையாது. பட் அந்த ஒரு விஷயத்த கொடுக்குறதா இருந்தால் மட்டும்தான் அந்த கன்சியூம் பண்ணுற கொடுக்குறதா இருந்தவன் மட்டும்தான் அந்த விஷயங்களை சலிச்சு போக வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த சலிச்சு போகணும் அப்படின்னா நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மாறணும். அப்படி கண்டென்ட் கிரியேட்டரா மாறினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டைமென்ஷன்ஸ்ல ப்ராப்ளம் சேஞ்ச் ஆகும். மற்றவங்க சொல்ற மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் நான் செல்ஃப் ஒபீடியன்ட் ஆகட்டும், செல்ஃப் டிசிப்ளின் ஆகட்டும், நிறைய தியரிஸ் இருக்கு. அந்த எல்லா தியரிஸும் வந்து என்னதான் சொன்னாலும் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். பட் இந்த விஷயத்துல வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து நீங்க வந்து கான்டென்ட் கிரியேட்டரா மாறிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்படி வந்து நீங்க வந்து ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உங்க சோஷியல் மீடியாவை பார்த்தாலே வெறுப்பு அடைய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து கான்டென்ட் கிரியேஷன்ஸ் வந்து ஒரு விஷயங்கள் இருக்கு. அப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டைமென்ஷன்ஸ்ல கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். அப்படி டைமென்ஷன்ஸ்ல உங்களுக்கு ப்ராகிற விதங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா நீங்க வந்து கம்மி பண்ணுவீங்க. அண்ட் புக்ஸை ரீட் பண்ண இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அப்படி புக்ஸை ரீட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நிறைய டோமைனோட டிடாக்ஸ் ஆகும். டிகாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சு அப்படின்னா உங்க மொபைல் அடிக்ஷனும் கம்ப்ளீட்டா சால்வ் ஆகும். ஒரு ஆன்சைட்டிலேருந்து ஒரு லெவல்லேருந்து நார்மல் லெவல்லேருந்து வரணும், ஒரு நார்மல் லெவல்லேருந்து பண்ணணும், ஒரு கம்ப்ளீட்டா வந்து இந்த ஜென்ரேஷன்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அண்ட் கான்டென்ட் கிரியேஷன் தான். இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த மட்டும் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலா சால்வ் ஆகும்.